ஓகே ஓகேம்மா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் மணிப்பூர் பார்த்தோம்மா. ஸோ அதை பத்தி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். அம்மா, எத்தனாவது ஆர்டிகல் படி அங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க மணிப்பூருக்கு? இந்த ஆர்டிகல் நேம், ஆர்டிகல் நம்பர் சொல்லுங்க, கிளாஸோட சேர்த்து. Okay. எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. நான் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இன் த வேர்ல்டு எங்க இருக்கு? அது எந்த லேக்ல அமைஞ்சிருக்கு? எந்த லேக்கு? நேம் த லேக் ஆல்சோ. ஓகே நோ ப்ராப்ளம். நான் இந்தியாஸ் கேட்வே டு த ஈஸ்ட் எங்க இருக்கு? எந்த டவுன் மூலியமா? எந்த டவுன் மூலியமா இந்தியாஸ் கேட்வே டு த ஈஸ்ட் இருக்கு? எந்த ரெண்டு இடங்களை இது இணைக்குது? ஓகே, எந்த ரெண்டு இடங்கள் இணைக்குது? சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸை இணைக்குது. ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஆல் உமன்ஸ் மார்க்கெட். ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஆல் உமன் மார்க்கெட். Okay. Name some highs about Manipur. Highest one. Okay, Bangladesh. Chanting single. Okay. 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 Now, which states are bounding with Manipur? Okay. Nagaland, Mizoram, Assam. Okay. மணிப்பூரோட கேபிட்டல் வந்து இம்பால், சரிங்களா? ஒரே ஒரு மயான்மர் கூட, அதாவது பர்மா கூட டச்ல இருக்கு, இன்டர்நேஷனல் பவுண்டரி. ஓகே. இங்க என்னெல்லாம் ஹில் ரேஞ்சுமா?
நேம் சம் ஹில் ரேஞ்ச் இன் மணிப்பூர். ஏன்னா மணிப்பூர் அதிகமாக நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. இந்த தடவை எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மணிப்பூர் பத்தி ஜியாகிரபிக்கலா. மணிப்பூர் இஸ் பர்னிங் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால வந்து அதை பத்தி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான் ஹில்ஸ். ஓகே. இங்க என்னெல்லாம் ரிவர்மா போகுது உள்ள? வாட் ஆர் ரிவர்ஸ் கட் த்ரூ மணிப்பூர்? பராக் இங்க சாயில் என்ன சாயில் இங்க இருக்கு? ரெயின்ஃபால் வந்து என்ன ரெயின்ஃபால்னால, எந்த ரெயின்ஃபால்னால இங்க மழை பெய்யுது மணிப்பூருக்கு? நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்புறம் ஓகே, சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட். மேஜர் கிராப்ஸ் இங்க என்னெல்லாம் இருக்கு? மேஜர் கிராப்ஸ். ரைஸ், ரெட் சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர். ஓகே ஓகே ஓகே. மினரல்ஸ் என்னெல்லாம் மினரல்ஸ் வாங்கியிருக்கு? ஓகே ஓகே. வாட் ஆர் த மினரல்ஸ் சீன் இன் மணிப்பூர்? குரோமைட். இங்க இன்டர்நேஷனல் மல்டிலேட்டரல் ட்ரைலேட்டர் வே வந்து போட்டிருக்காங்க.
அதோட பேர் என்ன, எந்தெந்த இது நாடுகளை அது இணைக்குது இந்தியால இருந்து? எந்தெந்த நாடுகளை இது இணைக்குது? நாடுகளோட பேர் என்ன? மொரே, மண்டலா, யாங்னோங், மேசூட். மேசூட் வந்து தாய்லாந்து. மயான்மர்ல பாத்தீங்கன்னா மண்டலே, மண்டலே அண்ட் யாங்னோன். மணிப்பூர்ல மொரை. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நினைச்சிட்டு போகும். ஏன்னா இந்த டவுனை வந்து கேட்பாங்க கண்டிப்பா. இனி கொஞ்சம் டிஃபிகல்ட்டஸா கேட்கணும்னு சொன்னா டவுனை வச்சு கேட்பாங்க உங்களுக்கு. இந்த கேபிள் லாம்ஜர் நேஷனல் பார்க்ல வந்து எந்த வகையான உங்களுக்கு ஹேபிடேட் வந்து காணப்படுது? முக்கியமான ஒரு அனிமல் இங்க வந்து நல்லா இதா இருக்கு. என்னது இது? ஸோ கேபிள் லாம்ஜர் நேஷனல் பார்க் தான் வந்து ராம்சார் வெட்லாண்டாவும் செயல்படுது. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. மணிப்பூரோட ஸ்டேட் அனிமல் பேர் என்ன? மணிப்பூரோட மார்ஷியல் ஆர்ட்டோட பேர் என்ன? எல்லாரும் பதில் சொல்லுங்க. 2 3 பேர் மட்டும் தான் ரெகுலரா வந்து ஆன்சர் பண்றீங்க. மத்தவங்களும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே. மணிப்பூரி டான்ஸ் வந்து ஆண்களா பெண்களா? யாரு யாரு டான்ஸ் ஆடுவா மணிப்பூரி டான்ஸ்? மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே. இந்த டான்ஸ்ல வந்து என்ன முக்கியத்துவம் மத்த டான்ஸ் காட்டலையும்? வாட் இஸ் த யுனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மணிப்பூரி டான்ஸ்? ஓகே. இங்க ட்ரைபல் பீப்புள்ஸோட பேர் சொல்லுங்க. வாட் ஆர் த ட்ரைபல் பீப்புள்ஸ் சீன் இன் மணிப்பூர்? நீதி ஜோனி அப்புறம் ஸ்டேட் ஃபிளவர் ஆஃப் மணிப்பூர்? இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டேட்டோட சில விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன இந்தியா கவர்மெண்ட்னால? சில இடங்கள்ல வந்து அதை கணக்கு பண்ணுவாங்க.
ஓகே ஸோ இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? இன்னைக்கு என்னமா ஸ்டேட் பார்க்க போறோம் இன்னைக்கு? மிசோரம் சார். ம் ஓகே, மற்றவங்க? மேகாலயா. மற்றவங்க யாராச்சும் வேற ஏதாச்சும்? ஸோ பாருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கணும்? மிசோரம். சரிங்களா? ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? ஓகே ஓகே. ஸோ இடங்களை பார்த்துக்குங்க, என்னெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படி சொன்னா. ஸோ என்ன இடம் எப்படிலாம் இது மார்க் பண்ணியிருக்கோங்க ஒரு தடவை விஷயம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகே ஸோ மிசோரம் பார்க்க போறோம். ஹைஸ் அண்ட் லோஸ். இது வந்து ஆர்டிகல் 371G கீழே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஐஎல்பி ரெஜிம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க? வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் விச் ஹேவ் ஐஎல்பி ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்துருவாங்க. 1 2 3ல வந்து 3 ஸ்டேட்ஸ், இன்னொன்னு 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே வந்து 2 வந்து ஐஎல்பி ரெஜிம் ஆகும், ஒன்னு வந்து ஐஎல்பி ரெஜிம் இல்லாத ஸ்டேட்டாவும் கொடுத்துருவாங்க. ஒன்னே மட்டும் தான் எல்லா இதுமே வந்து ஐஎல்பி ரெஜிம் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி யூனிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நம்ம வந்து என்ன செய்யணும், இது பண்ணணும். செகண்ட் லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. சரிங்களா? லீஸ்ட் பாப்புலர் அதிகமானது இல்ல, செகண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. நான் நடத்தும் போது சொல்றேன். சரிங்களா? ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். சரிங்க, ஃபாரஸ்ட் கவர்னா காடுகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? காடுகளோட இது கவர் இருக்கும் 88.84 among the states as a percentage of its geographic area. சரிங்களா? இப்போ ஜியாகிரபிக் ஏரியாவை பொறுத்து, அது இடத்தை பொறுத்து இது பண்றது தான் வந்து இதோடது. சரிங்களா? இடத்தை பொறுத்து அதோட ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அதிகமா இருக்கு. 2017 ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். இப்போ வந்து 2021 22 வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை மட்டும் செக் பண்ணிங்க இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2022 23 அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதுல வந்து இந்த இது விஷயம் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்ப இது மாறிதான் மாறி இருக்கலாம் மேபி. ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். சரிங்களா? இங்க தான் அதிகமா வந்து பழங்குடியர்கள் இருப்பாங்க. 94.5% as a ஸ்டேட் பாப்புலேஷன். ஸ்டேட் பாப்புலேஷன்ல 94% என்னது ட்ரைபல் பீப்புள் தான். ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல் 6. ஷெட்யூல் 6 பத்தி 5 பத்தி எல்லாமே வந்து திருப்பி நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்களா? பாலிட்டியில் வரும் உங்களுக்கு. ஷெட்யூல் 6 கீழே இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. டாபிக் ஆஃப் கேன்சர் ரன்ஸ் த்ரூ தி ஸ்டேட். டாபிக் ஆஃப் கேன்சர்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா? டாபிக் ஆஃப் கேன்சர், டாபிக் ஆஃப் கேப்ரிகான், அந்த கடகரேகை, மத்திய ரேகை, இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் அது வந்து இந்த வழியா தான் போகுது. டாபிக் ஆஃப் கேன்சர். சரிங்களா? இந்த பிரிப்பாங்கல்ல, இப்படிலாம் பிரிப்பாங்களா? ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இது இது வந்து ஜியாகிரபி நடத்தும் போது உங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அமங் ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? லிட்ரஸி ரேட்டு கேரளா நினைக்கிறேன் அதிகமும். பார்க்கல அது எப்படின்னு. செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட் அமங் த ஸ்டேட். எங்கெல்லாம் வந்து செகண்ட் எல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னங்கிறது நீங்க நெட்ல சர்ச் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. எங்க கிளாஸ் முடிச்சுட்டு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நினைப்பில் இருக்கும். known as லுசாய் ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாம் பிஃபோர் இட் நேம்ஸ் மிசோ ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட். 1954 முன்னாடி லுசாய் ஹில் டிஸ்ட்ரிக்ட் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. அப்படிதான் 1972ல இட் பிகேம் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டியா வந்து மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மிசோரமா பேர் வந்திருக்கு, ஸ்டேட்ஹுட். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? வெறும் வந்து ஒரு ஒரு இது மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூடியா மாத்தி அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டா மாத்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? 1987க்கு தான் மிசோரம் ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பவுண்டரிஸ் பாத்தீங்க என்னெல்லாம் இங்க தொட்டுட்டு இருக்கு? அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, இதெல்லாம் வந்து மிசோரத்தை தொட்டுட்டு இருக்கு. மிசோரத்தோட கேபிட்டல் ஐசால். சரிங்களா? ஐசால் தான் இதோட மிசோரமோட கேபிட்டல். ஸோ 2
கண்ட்ரிஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு மிசோரம். ஒன்னு மயான்மர், இன்னொன்னு பங்களாதேஷ். சரிங்களா? 3 states, 2 borders, 2 countries border. Within the northeast state, it is southernmost landlocked state. Landlockna சுத்தி முத்தி வந்து லேண்டா தான் இருக்கும், தண்ணியே இருக்காது. சரிங்களா? ஸோ இங்க என்னது ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ்? லேண்ட் ஆஃப் ரோலிங் ஹில்ஸ், வேலிஸ், ரிவர்ஸ், லேக்ஸ்லாம் இங்க அதிகமா இருக்கு. 21 மேஜர் hills ranges of peaks different heights and run through the length and breadth of the states with plain scattered here and there. எல்லா மலைப்பகுதி தான் அதிகமா இருக்கு, அங்க இங்க கொஞ்சமா பிளைன் ஏரியா அங்க இருக்கு. அதே லைசன்ஸ் சீஸ்மிக் ஜோன் 4-5 வச்சிருக்காங்க. சரிங்களா? நிலநடுக்க அதிர்வு பிரிவுல வந்து 5வது வச்சிருக்காங்க. மிசோ ஹில்ஸ் இங்க இருக்கு. ஜியாகிரபிகலி மிசோ ஹில்ஸ் ஃபார்ம் a part of ராங்கினி அராக்கான் மவுண்டைன்ஸ். இது எங்க இருக்கு? ராங்கினி மயான்மர்ல இதோட சேர்ந்ததா இதுன்னு சொல்றாங்க. a series of compact parallel ridges north or south axis from sandstone, limestone, shales எல்லாம் வந்து கொண்ட மலைப்பகுதி தான். இந்த மலைப்பகுதி பாத்தீங்கன்னா all are Cenozoic rock between 2.6 to 65 million years old. சரிங்களா? அந்த மலைப்பகுதியில வந்து எப்போ ஒரு காலகட்டம் இருக்கு, சினோசோயிக்ல வந்து காலகட்டத்தோட ஒரு பேரு. சரிங்களா? அந்த காலகட்டத்துல உருவான மலைகள் உள்ளதான் இது இருக்கு. அரக்கன் ரேஞ்ச்ல இப்போ இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ் நடந்துட்டு இருக்குல்ல, ரோஹிங்கியா அகதிகள், அவங்களும் அரக்கன் ரேஞ்சர்ஸ் தான், அதுல இருந்த மக்கள் தான். ஸோ அதுதான் இவங்களுக்கும் கொஞ்சம் தொடர்பு உள்ள மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து ட்ரைனேஜ் சிஸ்டம். இங்க என்னெல்லாம் ட்ரைனேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, சிம்துபி பிக்கஸ்ட் ரிவர் இன் மிசோரம், ஆல்சோ நோன் அஸ் கலாடான்னு சொல்லுவாங்க. இங்கதான் கலாடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க, அது வெஸ்ட் பெங்கால் இங்க எல்லாமே. ஆரிஜின் இன் சின் ஸ்டேட் இன் மயான்மர் அண்ட் பாசஸ் த்ரூ த சதர்ன் டிப் ஆஃப் மிசோரம் வரைக்கும் இது போகுது. இது கோஸ் வே டு பர்மாஸ் ராங்கின் ஸ்டேட், எங்க பர்மா வரைக்கும் போகுது. The Tuang, Tut and Tuai, which flows through the northern territory, eventually join the Barak River in Chachar district. Sonai is also known as Turairal அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துங்க. Tuang, Sonai, Tuai இதெல்லாமே. அது சாயில்ஸ் என்ன இருக்கு அங்க? ரெட் அண்ட் எல்லோ சாயில் இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? thick evergreen forest contains valuable timber. இங்க evergreen forest, பசுமை காடுகள்னு சொல்லுவாங்க, அது இங்க இருக்கு. இங்க டிம்பர் such as சாம்பாக், அயன்வுட், குர்ஜுன் இதெல்லாம் இங்க இருக்கு. அதே மாதிரி டெரஸ் கல்டிவேஷன் பண்றாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இங்க பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க ரைஸ், மேய்ஸ், காட்டன், வெஜிடபிள்ஸ் மெயின் கிராப்பா இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன்ட்ரோடியூஸ் கமர்ஷியல் கல்டிவேஷன் ஃபார் ஆந்தோரியம் இன் 2002 அண்டர் டெக்னாலஜி மிஷன் ஃபார் இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் நார்த் ஈஸ்ட். ஆந்தோரினா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி. சரிங்களா? லேஸ் லீஃப்னு சொல்லுவாங்க. இங்க ஆந்தோரியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சிக்கிம் தான் வந்து லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். பாருங்க, anthurium plants are tropical flowering plant with glossy leaves, heart-shaped flowers. They'll thrive in outdoors in warm tropical climates and can be grown in house plants in all climates. Anthurium plants also sometimes called flamingo flower prefers the bright spot out of direct sunlight தேவைப்படுது. ஆமாம். அதே மாதிரி இங்க மழை வந்து நார்த் ஈஸ்ட் மன்சூன்
அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனால இதுக்கு மழை பெய்யுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பேட்டர்ன் இஸ் மாய்ஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் டு மாய்ஸ்ட் அண்ட் சப் ட்ராபிக்கல் வரைக்கும் போகுது. ரைன்ஃபால் பார்த்தீங்கன்னா ரீஜன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த மான்சூன். ரைனிங் ஹெவிலி ஃப்ரம் மே டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். வித் லிட்டில் ரெயின் இன் ட்ரை கோல்டன் சீசன்ல கொஞ்சம் உங்களுக்கு மழை பெய்யும். ஸோ மினரல் பெல்ட்ஸ் ஹேஸ் மினரல் ரிசோர்சஸ் லைக் லைம்ஸ்டோன் இங்கே இருக்கு, சாண்ட்ஸ்டோனு, கிளே, கோல், பெட்ரோலியம். ஆனால் வந்து அதிகமாக காணப்படல. ஹவர் நாட் சஃபிஷியன்ட் எனஃப். அக்கௌண்ட் லெஸ் தேன் 1% ஆஃப் நேஷனல் மினரல் ப்ரொடக்ஷன் இங்கே தான் இருக்கு. மேஜர் டெபாசிட் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஹேஸ் நாட் பின் ரிப்போர்ட். ஸோ இங்கே அதிகமானதெல்லாம் இல்லை உங்களுக்கு. ஸோ இருக்கு, ஆனால் இப்போ நம்ம எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி வியாபாரம் பண்ற அளவுக்குலாம் இங்கே இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கால் பண்ண டுரியால் இங்கே இருக்கு. டுரியால் டேம் இட் இஸ் இன் எர்த் ஃபில் அண்ட் கிராவிட்டி டேம் இன் ரிவர் சோனாய் இல்லை இங்கே இருக்கு. பிரைமரி ப்ரப்போஸ் டேம் இன் ஹைட்ராலிக் ப்ரொடக்ஷன்ல இது இருக்கு. சரிங்களா, டுரியால் டேம் இங்கே இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கலாடான் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இங்கே இது வரைக்கும் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் கனெக்ட் கொல்கட்டா சீ போர்ட் இன் சிட்டுவேட்டட் சீ போர்ட் இன் ரேங்கின் ஸ்டேட். கொல்கட்டாவில் ஒரு போர்ட்ல இருந்து ரேங்கின் ஸ்டேட் மயான்மர்ல ஒரு இதுவும் கனெக்ட் பண்ணுது. கொல்கட்டா இங்கேருந்து மயான்மர் இங்கே வரைக்கும் கவர் பண்ணுது. சி தென் சிவிடி சீ போர்ட் டு பல்டிவா ஸ்டேட் இன் சின் ஸ்டேட் வித் கலாடன் ரிவர் போட் ரூட் இங்க இருந்து. அது தென் ஃப்ரம் பலட்டே ரோட் டு மிசோரம். சரிங்களா, இங்க மல்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ரோடு சி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி. சி போட் ரூட் 539 கிலோமீட்டர். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து இங்க இருந்து போகுது பிளட்வா ரோடு வழியா இண்டோ மயன்மார் போர்டு மிசோரம் வரை கனெக்ட் பண்ணுது. இது முக்கியம். அடுத்து நேஷனல் பார்க் முர்லன் நேஷனல் பார்க், பாங்பி ப்ளூ மவுண்டைன் நேஷனல் பார்க் இங்க இருக்கு. Research from Botanical Survey of India has discovered 2 species இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Species of Ceropegia belongs to இந்த plant family Calotropis family. Named as Ceropegia misorinis and Mullenis named after the state of locality of its existence. Mullen National Park respectively. இங்க கண்டுபிடிச்சிருக்கனால இதோட பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. இது ஒரு பேரா. அது வைல்ட் லைஃப் சென்ச்சுரி எல்லாம் இருக்கு இங்க. Porlang Wildlife Sanctuary, Dampa Wildlife Sanctuary, Totlang Wildlife Sanctuary, Kanglang Wildlife Sanctuary, Tawai Wildlife Sanctuary, Langtang Wildlife Sanctuary. இங்க வந்து 65,000 கோடிக்கு வந்து நம்ம என்ன செய்யறாங்க, இங்க வந்து இது கொண்டு வர போறாங்க, பிளான்ஸ் கொண்டு வராங்க டு ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். இங்க நிறைய அக்ரிகல்ச்சர் தான் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் செய்யற மூலியமா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியாகும். அதை கம்மி பண்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. சரிங்களா, இன்வால்வ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, என்வரன்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, பார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் ஆஃப் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்களாம் சேர்ந்தா பண்றாங்க. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இவங்களாம் தான். ஜம்பா டைகர் ரிசர்வ் அந்த டோட்லாங் வைல்ட் லைஃப் ஜூம் கல்டிவேஷன் ஹஸ் பீன் மேஜர் த்ரெட் டு லேண்ட் டிகிரேடேஷன் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் அதிகமா பண்றதுனால நிறைய உரம் யூஸ் பண்ணுவாங்க. உரம் பண்றதுனால நிலத்தோட இது கெட்டு போயிடும். சரிங்களா, அப்ப நாங்க நிலம் வந்து என்னது அதோட ஃபெர்டிலிட்டி வந்து கம்மியாயிரும். நண்பர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இதெல்லாம் இங்க இருக்கு. டைகர் ரிசர்வ், தாம்பா டைகர் ரிசர்வ் இங்க ஒன்று இருக்கு. மெனி ப்ரூஸ் வேர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸ் அட் தாம்பா ஃபாரஸ்ட். இங்க யாரு இருக்காங்க, ப்ரூஸ் ட்ரைபல் பீப்பிள். இவங்க 1986 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு டிக்ளேர் டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ் டிக்ளேர் ஆச்சுன்னா அந்த இடத்துல போயிடணும். The Bruce believe there are no tigers at Dampa and cited Prime Minister Narendra Modi's speech from last year where he said while releasing results of All India Tiger Estimation, tigers are declining in Mizoram. இந்த இடத்துல வந்து இவங்க என்ன செய்யறாங்க, டைகரே இல்ல, அப்புறம் எதுக்கு டைகர் ரிசர்வ் வச்சிருக்கீங்க? ஆனா மோடி ஸ்பீச்ல வந்து என்ன சொல்றாங்க, டைகர் இருக்கிற மாதிரி சொல்றாங்க.
இங்க ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. மீம் குட் ஹெல்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் த இயர். சரிங்களா? ஹார்வெஸ்ட்ல இது பண்ணுவாங்க. இன்டென்ட் டு போத் கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு ஹானர் டிசீஸ் ரிலேட்டிவ்ஸ். செத்தவங்களுக்காக இது வந்து பண்ணுவாங்க. அது பவுல் குட் ஆல்சோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டேக் பிளேஸ் இன் டிசம்பர் டு ஜனவரி நடக்கும். அது சச்பார் குட் அமௌங் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இட் இஸ் ஹெல்ட் ஸ்டார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இயர் இதாகும் ஆஃப்டர் த ஃபாரஸ்ட் ஹஸ் பீன் ஃபெல்டு அண்ட் பிஃபோர் த பர்னிங் ஆஃப் நியூ ஃபீல்ட்ஸ் அகைன். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விளைச்சிருவாங்க. விளைச்சிட்டு அப்புறம் அதை இது பண்ணிடுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மகசூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த கிளையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பிடிச்சி எரிச்சு விட்டுருவாங்க. எரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து அந்த சாம்பல் வந்து ஆஷ் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு உருவா மாதிரி அந்த நிலத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் போடுவாங்க. சரிங்களா? சோ இது மாதிரி எல்லாம் இங்க நடக்கும். இங்க அது செர்வா டான்ஸ் இன்வால்வ்ஸ் மென் ஹோல்டிங் பேம்பூ க்ளோஸ் டு த ஃப்ளோர். இந்த பேம்பு வச்சு ஆடுவாங்க. they tap the sticks open and close with the rhythm of music. இது பண்ணுவாங்க. இங்க வருங்க, இங்க நம்ம சின்ன வயசுல வந்து இது தாண்டி தாண்டி விளையாடுவாங்கல்ல, குச்சி இதெல்லாம் வச்சு தாண்டி தாண்டி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. women in colorful dresses dance on top stepping between out of bamboo with the music. உள்ள வெளிய வச்சு இது பண்ணுவாங்க. கோஆர்டினேஷன் ஸ்கில்லும் தேவை இதுக்கு. Brew or tribes four corner agreement. The Ministry of Home Affairs has agreed relaxed condition laid on the four corner agreement. The agreement போட்டிருக்காங்க. Agreement covers 5,407 Brew families present in staying temporary camps in Tripura to repatriate them to Mizoram. எங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க திரிபுரால. அவங்களை திருப்பி வந்து அந்த உள்ள கொண்டு வரக்காக இவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு மிசோரம் திரிபுரா இங்க எல்லாம் அதாவது சண்டை நடக்கும் ட்ரைபல் பீப்புளுக்குள்ள. சரிங்களா? இவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் எஜுகேஷன் பத்தி எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எத்தனிக் வயலன்ஸ் பிட்வீன் மிசோஸ் அண்ட் ப்ரூஸ் கடையில 1997 இருந்து வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, சண்டை. thousands of Bru tribes being forced to leave their homes in Mizoram settled down Tripura. ப்ரூஸை அடிச்சு துரத்தி விடுறாங்க வெளியே. ஸோ புயூசு வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல். ஹோட்கரி மோஸ்ட் பாப்புலர் ஃபோல்க் டான்ஸ். யாருக்கு? இந்த ப்ரூ பீப்புளுக்கு. அது சிம்தியோனஸ் ஆன்டிபோரலஸ் இதோட பேரு. named after eminent British herpetologist Malcolm Arthur Smith for his immense contribution of Indian herpetology. இந்த இன்செக்ட்ஸ் இந்த பாம்பு இது பத்தி எல்லாம் படிப்பாங்க. லோக்கல்ல மிசோ ரெயின் ஸ்னேக் சொல்லுவாங்க. ரெயின் லவ்விங் ஸ்னேக். நான் வெனாமஸ். நான் வெனாமஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு? வெனாமஸ்னா வந்து உங்களுக்கு வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் வெனாமஸ்னா பாய்சன் இல்லாதது. சரிங்களா? கோபி கிளைத்தோகஸ் மிசோரம்ல கலடான் ரிவர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செலிபிரேட் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் எமினன்ட் டாக்ஸானமிஸ்ட். கோபி டாக்ஸானமிஸ்ட்னா பேர் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. tissue present on ventral surface and pectoral skin help the fish into cling rocks. இது வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி கலர் இருக்கிறதுனால ராக் இடையில போய் ஒளிஞ்சுக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஜாக்வர் லேண்ட் இமிகிரேஷன் செக் போஸ்ட் இங்க வந்திருக்காங்க. ஆத்தரைஸ் இமிகிரேஷன் சென்டர் டு என்ட்ரி இன்டு எக்ஸிட் ஃப்ரம் இந்தியா வித் வேலிட் ட்ராவல் டாக்குமெண்ட் ஆல் பிரசன்ட் ஃப்ரம் மயான்மர். மயான்மர்ல இருந்து இங்க வந்து போறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிருக்காங்க. செகண்ட் இமிகிரேஷன் செக் போஸ்ட் இன் மிசோரம் அலாங் மயான்மர் பார்டர் ஆஃப்டர் சொன்போரி செக் போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட் ரெஜிம் பிஏபியும் கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது தேவையில்லை. ஜிஏ டேக்ஸ் துவால்குபான் இந்த துணிக்கு பேரு. ஜிஏனா ஜாகிரபி இண்டிகேஷன், அந்த இடத்துல தான் வளரும், அந்த இடத்துல தான் கிடைக்கக்கூடியது. திண்டுக்கல் புட்னா திண்டுக்கல்ல கிடைக்கிற மாதிரி, புரிஞ்சுங்களா? இருட்டுக்கடை அல்வானா திருநெல்வேலிக்கு சொந்தமானது. ஸோ அந்த மாதிரி ஹோல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிசோ சொசைட்டியோடது. காம்பாக்ட்லி வூவன் ஃபேப்ரிக் ஃப்ரம் மிசோரம். wrapping, weaving, intricate designs are made by hand. இது பண்ணிருப்பாங்க. Produced throughout Nizam, especially in Aizawl, Senswal, town in which are main centers of production. சரிங்களா? அது மிசோ புஞ்சாய். Colorful Mizo shawl considered essential by the most women. சரிங்களா? Common costume in Mizo festival dances எல்லாம் இது பண்ணுவாங்க. It is made weavers inserting designs and motifs by using supplementary yarns while weaving to create the beautiful and alluring textile. இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. அடுத்து தர்மா கார்டியன். இந்தியா ஜப்பான் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்குது. ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து இந்த இது பண்றாங்க. ஆனுவல் ட்ரைனிங் ஈவென்ட் பிட்வீன் இந்தியன் ஆர்மி ஜப்பானிஸ் கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் 2018 இருந்து இது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்க்ரீஸ் இன்டர்பிலிட்டி பிட்வீன் ஃபோர்சஸ். என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு சேர்ந்து வந்து இது பண்ற மாதிரி. கோஆர்டினேஷன் செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து மாதிரி. 2 hour பேட்ரோல் லெவல் ஆஃப் ஜாயிண்ட் ட்ரைனிங் கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் ஜங்கல் அண்ட் அர்பன் சினேரியோ. சரிங்களா? அங்க ரோஹின்யா மயான்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. இங்க இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் வந்து சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் செய்வாங்க, சண்டை போட்டு பார்த்து. சண்டை போடனா அவங்களுக்கு உண்டான கோஆர்டினேஷன் இது எல்லாமே இவங்களோட நல்ல விஷயம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களோட நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தர்மா கார்டியன் எந்த 2 நாடுகளுக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு இது வைப்பாங்க.
சரிங்களா? இந்தியாவோட எந்த நாடு இது பண்ணாங்க? ஜப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஒரு தடவை அப்படி பாத்துக்குங்க. டவுட் இருக்காமா? ஓகேவா? மண்டேல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா பாலிட்டி போயிடலாம். சரிங்களா? ஃப்ரைடே வரைக்கும் தான் இது. மண்டேல இருந்து பாலிட்டி போயிடலாம். இந்த வீக் டெஸ்ட் இல்ல. ஏன்னா பக்ரீத்லாம் வரதுனால உங்களுக்கு பிஸியா இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே டெஸ்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கவர் பண்ற மாதிரியும் நான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வச்சிடறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்யூமா. நாளைக்கு தேங்க்யூ.